க்ளாஸி மேக்கப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு பிகினருக்கான ஒரு எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். அப்புறம் என்னுடைய பாயிண்ட்ஸோட ஜெல் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்களோ தாராளமாக அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய மேக்கப்பை ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்ட் பண்ணோம். நம்மளுடைய மேக்கப்பை நம்ம அப்ளை பண்ணும்போது ஈவனாக அப்ளை பண்ணுறதுக்கும் அண்டு நல்லா ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷ் கொடுக்கறதுக்கும் ப்ரைமர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் பார்த்திங்கன்னா நல்லா மினுமினுப்பான ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் கோல்டன் கலரில். ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேஸ் ப்ராடக்ட்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா இன்சைட்டோட இந்த ஹெச்டி கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க ஆரஞ்சு கலர் எடுத்து எங்கெங்கெல்லாம் எனக்கு டிஸ்கலரேஷன் இருக்கோ, அதாவது டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கோ, ஸோ அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆப்ஸ் இருக்கோ அதை நான் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து நான் ஃப்ரண்ட்லேயும் நான் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஸ்பூல் வச்சு கோம் பண்ணி விட்டோன்னே ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்சைட்லேருந்து இந்த ஒரு பிங்கிஷான ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். என்னோடய ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மேக்கப் பண்ண மாதிரியே இருக்காது, அதனால் சும்மா ஜஸ்ட் லைட்டாக வந்து ஃபுல்லாக ஒரு டேப் பண்ணிக்கிறேன் நான். அப்போ தான் வந்து எனக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த பேபி பவுடர் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா என்னுடைய சென்டர் ஆஃப் த ஃபேஸில் கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து மர்ஜ் ஆகி நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இது வந்து நேச்சுரலான ஒரு சன்லைட்டில் எடுத்த வீடியோ தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷாக இருக்குன்றது. ஸோ இந்த வீடியோ